ஏன் வெற்றி? எப்படி வெற்றி? யாரை ஜெயிச்சீங்க? எழுத்தாப்புல யாருமே கிடையாது. போருக்கு போனாலும் வெற்றி, இது புஷ்னாலும் வெற்றியா? அழகா, இத்தனை நாள் நான் இரவு பகலாக துன்பப்பட்டு கஷ்டப்பட்டேனே, அதனால் நான் பெரிய பலனை கண்டு விட்டேன். அழகா, என்ன சொல்றீங்க? எந்த நாகம் தீட்டினாலும் சரி, எப்படிப்பட்ட விஷமானாலும் சரி, இந்த பச்சனையின் தாளா அந்த விஷம் பறந்து போய்விடும். கிராமத்துல கூட விட மாட்டாங்க போறது. மருத்துவரையா, இவருக்கு மரணக்காயம் ஏற்பட்டிருக்கு, எப்படியாவது காப்பாத்திடுங்க. முதல்ல என்ன காப்பாத்துங்க. வந்த வேகத்துல இடிச்சு தள்ளி 7-8 எலும்ப காணும். போய் மூலிகைலாம் கொண்டு வா. ஆமா, இவருக்கு எப்படி காயம் ஏற்பட்டது? இவருடைய உயிரை இடம் ஒப்படைத்திருக்கிறீர்கள், பிறகு யோசிக்க என்ன இருக்கிறது? மருத்துவரிடம் உண்மையை மறைப்பது மரணத்தை மேலும் முறைக்கு வரவேற்பதா? சொல்லுங்கள். உங்களை நம்புறோம். பேச்சிலே விஷத்தையும் பார்வையிலே விஷமத்தையும் கொண்ட சர்வாதிகாரியை எதிர்த்து போராடினோம். அவனுடைய காவலர்களுக்கும் எங்களுக்கும் ஏற்பட்ட கைகலப்புலதான் இந்த காயம் ஏற்பட்டது. ஐயோ, அந்த ஆள் பேரை கேட்டா எனக்கே பயமா இருக்குது. பிரண்டையும் கத்தாளியமா இருந்துட்டு நீங்க போய் அவர்கிட்ட மோதலாமா? பாலமா உடம்பெல்லாம் கழிச்சு விட்டுருக்கானே. அப்படியானால் நீங்கள் எல்லாம் கலகக்காரனா? ஆமாம், சர்வாதிகாரியின் அகராதிப்படி. தயவு செய்து நீங்கள் அப்படி சொல்லாதீங்க, இவரை காப்பாத்துங்க. ஏன் நிறுத்திட்டீங்க? கலகக்காரங்களுக்கு வைத்தியம் செய்யறோமேன்னு யோசிக்கிறீங்களா? பின்ன தோல்ல தூக்கி வச்சுட்டு கொஞ்சம் சொல்றீங்களா? மருத்துவர் ஐயா, யோசனை பண்ணாதீங்க, தயவு செய்து காப்பாத்துங்க. பயப்படாதீர்கள். யாருடைய தாகமானாலும் அதை தீர்த்து வைப்பதுதான் தண்ணீரின் தன்மை. மருத்துவரும் அப்படித்தான். நண்பர்களா? அண்ணே, நல்லா பார்த்து சொல்லுங்க. இந்த காலத்துல விரோதி தான் அசல் நண்பன் மாதிரி பழகிறான். நண்பர்களே, நீங்கள் நிதானம் தவறிவிட்டீர்கள் என்று நினைக்கிறேன். எங்க நிலைமையை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. எங்க போராட்டம் வெறும் பொழுதுபோக்குக்காக இல்ல. காம வரி பிடித்த அந்த சர்வாதிகாரி ஆடுற கண்ணி வேட்டைகளையும் அதிகாரத்தின் பேரால் அவன் செய்கிற அக்கிரமங்களையும் எங்களால் பொறுக்கவே முடியல. அதுக்கு என்ன பண்றது? தலையில கூந்தல் இருக்கிறவன் கொண்ட போட்டுக்கிறான், நீ என்ன பண்ணுவ? மொட்டை. அவனுடைய கோர உடற்பயிற்சிக்கு பலியான கன்னி பெண்கள் எங்கள் கண்ணான சகோதரிகளை கணக்கிட முடியாது. இந்த நிலைமையிலே அவனை எதிர்க்க பலாத்காரத்தை தவிர வேறு வழி என்ன இருக்கு? அதர்மம் பாலாட்டினார், அதை அதர்மத்தை கொண்டே அடக்க எண்ணுவது தவறு. நெருப்பை நெருப்பால் அணைக்க முடியுமா? எந்த வழியும் எங்களுக்கு அக்கறை இல்லை. மக்களாட்சி மலர்ந்தே ஆகணும். இந்த கொள்கையில நாங்க இம்மை கூட நகர போறதில்லை. கம்மியா பார்த்தாலே இன்னும் 1 மாசம் ஆவையா நீ நகர்றதுக்கு? கொள்கையில் எனக்கு உடன்பாடு, வழிதான் எனக்கு முரண்பாடு. எப்படி? அவரை ஏன் கேக்குற? இத கேளு, சொல்லுதா? அழகா, பேசாமல் இருக்க மாட்டாய்? ஒருவேளை உங்கள் பலாத்காரத்தால் மக்களாட்சியை ஏற்படுத்தி விடுவதாக வைத்துக் கொள்ளும். அந்த மக்களாட்சியின் மீது இதே பலாத்காரம் திரும்பாது என்பதற்கு என்ன உத்தரவாதம்? எங்களை என்னதான் செய்ய சொல்லுகிறீர்கள்? பலாத்காரம் என்பது மன்னிக்க முடியாத குற்றம். அதை யார் எதற்காக செய்தாலும் தண்டனை அனுபவித்தே தர வேண்டும். இதற்கு விதிவிலக்கே கிடையாது. நான் நல்ல எண்ணத்தோடு சொல்லுகிறேன். செய்த குற்றத்தை ஒப்புக்கொண்டு காவலரிடம் உங்களை நீங்களே ஒப்படைத்துக் கொள்ளுங்கள். எல்லாரும் கைது செய்திருக்கிறேன். பிடித்தவரை உன் கேவலமான எண்ணத்திற்கு இணங்காத எங்களை இப்படி கொடுமைப்படுத்துகிறாய். நீ வாழ்வாயா? இவர்கள் இருவரையும் இழுத்துச் சென்று சிறையில் அடையுங்கள். ஐயோ, இந்த அநியாயத்தை கேட்பவர்கள் இங்கு யாருமே இல்லையா? எங்களை காப்பாற்றுங்கள்.
இந்த மதம் கொண்ட கூட்டத்திற்கு அடைக்கலம் அளித்தவன் தானே நீ? நான் ஒரு மருத்துவன். ஓ, மறைந்து வாழ்பவர்களுக்கா? நோயாளிகளுக்கு இல்லை, அவர்கள் என்னுடைய விரோதிகள். இருக்கலாம். என்னுடைய கடமை நோயை தீர்ப்பது, ஆள் யார் என்று ஆராய்ச்சி செய்வதல்ல. இந்த குற்றவாளிகளுக்கு நடுவே நீ கைது செய்யப்பட்டு இருக்கிறாய். எனவே நீயும் இந்த கும்பலை சேர்ந்தவன் தான். உன் மீது ஒட்டிக் கொண்டிருக்கும் களங்கத்தை துடைக்க முயற்சிக்காதே. பாதரசத்தில் எதுவுமே ஒட்டாது. நான் ஆரோக்கியத்துக்கு வழிகாட்டி. அனாவசியமாக என் மீது களங்கம் சுமத்தாதீர்கள். மீண்டும் சொல்கிறேன், நான் நிரபராதி. எனக்கு எதிராக அவர்களை தயார் செய்த உன் சொற்களை நான் நம்ப வேண்டும், இல்லையா? நீங்கள் நம்பவில்லை என்பதற்காக 4-3 ஆகிவிடும், இல்லையா? பலே, உன் வாயிலிருந்து வெளிப்படும் வாட்ட சாட்டமான வார்த்தைகளை உன்னை அடையாளம் காட்டிவிட்டன. நீ ஒரு திறமையான குற்றவாளி என்று நிலைத்து நிற்கும் என் அதிகாரத்தின் ஆழம் புரியவில்லை உனக்கு. உங்கள் அதிகாரம் என்ன? சிலப்பதிகாரமா? என்றென்றும் நிலைத்து நிற்பதற்கு. முட்டாளே, என்னையா எதிர்த்து பேசுகிறாய்? எரிமலையோடு விளையாடி விட்டாய். எனக்கு அடிபணிவதை அடிமைத்தனம் என்று கூறும் அதிக பிரசங்கிகளே, வாழ்நாள் முழுவதும் நீங்கள் அடிமைகளாகவே இருங்கள். இவனையும் இந்த கும்பலையும் கொண்டு போய் கன்னித்தீவில் அடிமைகளாக விட்டுவிடுங்கள். இன்றுதான் என் லட்சிய பயணம் துவங்குகிறது. இதுவரை நான் மனிதனுக்கு மருத்துவம் பார்த்தேன். இனி என் தாயகத்துக்கு மருத்துவம் பார்க்க போகிறேன். நாம் இந்த கொடுமைகளிலிருந்து விடுபட வேண்டும் என்றால் நம் தாயகம் அந்த கொடுங்கோலன் சர்வாதிகாரிடமிருந்து முதலில் விடுதலை பெற வேண்டும். இனிமேல் உங்களுக்கும் இதுவே எண்ணம், இதுவே லட்சியம், இதுவே உயிர் மூச்சு. நினைவிருக்கட்டும். தண்ணீரா? தண்ணீர்! அடிமை பெயர்களே, பேசாமல் இருக்கிறீர்களா? பட்டியப்பட்டு கொல்லட்டுமா? நாங்கள் செத்தால் யாருக்கு நஷ்டம்? கன்னித்தீவில் பிணத்தை விலை கொடுத்து வாங்குகிறார்களா? நீ நஷ்டத்தோடு ஊர் திரும்பினார் அந்த சர்வாதிகாரி உன்னை உயிரோடு விட மாட்டான். ஜாக்கிரதை. ஐயோ, ஆமாம். ஏய், இவர்களுக்கு வேண்டும் அளவுக்கு தண்ணீர் சாப்பாடு கொடு. தண்ணியா? எனக்கு பாயாசம் வேண்டும். பாயசம் கிடைக்காவிட்டால் நாமெல்லாம் செத்து போவோம். ஆமாம், பாயசம். இவர்களுக்கு பாயசம் கொடு. தண்ணீர்கள் செத்து தொலையாமல் பார்த்துக்கொள். எப்படி? சீக்கிரம் கொண்டு வா. பாயாசம், பூங்குடி, நீ 1000 அடிமைகளுக்கு சொந்தக்காரியாகி ஆனந்தமாக வாழ வேண்டும். அதை இந்த செங்கப்பன் பார்த்து மகிழ வேண்டும். இந்த அழகையெல்லாம் பார்த்து ஆனந்தப்பட உன் தாயும் தந்தையும் இல்லையே என்பது எண்ணும் போது என் இதயமே வெடித்து விடும் போல இருக்கிறதம்மா. அந்த குறையே எனக்கு தெரியவில்லை. என்னை பாதுகாக்கும் பொறுப்பை தாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கும் போது எனக்கு என்ன கவலை? பிரபு, மகிழ்ச்சியான செய்தி. என்ன? அடிமைகளை விற்கும் கப்பல் ஒன்று நமது தீவிற்கு வந்திருக்கிறது. இதோ வருகிறேன். நானும் வருகிறேன். வாமா. தேன்மொழி, நீயும் வர.